இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வல்லமை உள்ளது. நீங்கள் சொன்னாலே போதும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு அந்த பெயரை உச்சரித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயன்னு சொன்னாலே ஒரு மாற்றம் உண்டாவதை நீங்கள் பார்ப்பீங்க. என்னால் அது உங்களுக்காகவும் அவருடைய ரத்தம் சிலுவையிலே சிந்தப்பட்டார். சரி, இந்த நல்ல சுருக்கமாக நான் வேத வசனத்திலிருந்து இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இதை நம்ம தொடர்ந்து பல மாதமாக சில வருஷமாக தியானித்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு அற்புத பெருவிழாவிலும் லூக்கா 19ஆம் அதிகாரம் பைபிளில் 19ஆம் அதிகாரத்தில் லூக்காவில் 1-3 வசனம் வாசித்தா, இயேசு இந்த உலகத்தில் உலாவி கொண்டிருந்த சமயம் எரிகோ என்ற பட்டணத்துக்கு வந்தார். அங்கே ஒரு மனிதன், பெரிய செல்வந்தர், பெரிய பணக்காரன், அந்த ஊரிலேயே. அவனுடைய பெயர் சகையு என்பது. அதனால் பெரிய ஒரு அதிகாரி, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், சீஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவன் தலைவர், லீடர். அவன் தான் பெரிய ஆஃபீஸர், கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்கிறவன். ஆனால் பணம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதனால் அவன் தேடினான். அப்போது கடவுள் என்கிற ஒருவர் மனிதனாய் வந்திருக்கிறார் இந்த உலகத்தில், இயேசு என்கிற பெயரில் உலாவி கொண்டிருக்கிறார். மனிதனால் அப்படிலாம் அற்புதம் செய்ய முடியாது. குருடருக்கு பார்வை கொடுத்துட்றாரு, சப்பானியன் நடக்க வச்சிடறாரு, செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்பிடுறாரு. மனிதனால் இப்படிலாம் செய்ய முடியாது, கடவுள் தான் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாருன்னு மக்கள் எல்லாம் பேசுகிறாங்க. இவரை பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அதனால் இயேசுவை எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி அவரை சந்தித்தா. இயேசு அவன் வீட்டுக்கு வந்தார், தன்னை வெளிப்படுத்தினதெல்லாம் பைபிளில் இருக்குது. அவனுக்குள்ள ஒரு என்ன கேள்வி, இயேசு எப்படிப்பட்டவர், அவர் அறியணும். உங்களுக்குள்ள இந்த ஆசை இருந்தால் இயேசு தன்னை வெளிப்படுத்துவார். இந்த இயேசு எப்படிப்பட்டவர், அவரை குறித்து பைபிளில் தான் நிறைய எழுதப்பட்டிருக்கிறார். இந்த பைபிள் முழுதுமே அவரை பற்றி சொல்லப்பட்டது தான், அவரை பற்றி தான் சொல்லியிருக்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்று. அதில் இன்றைக்கு அவரை குறித்து ஒரு காரியத்தை, அவர் அன்பானவர், வல்லமை உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அதிசயம் செய்கிறவர், பரிசுத்தம் உள்ளவர், உண்மை உள்ளவர், இப்படி நிறைய காரியம் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கடவுள்னா இப்படி தான் இருக்கணுன்றதுக்கு குணலட்சணங்களை உடையவர் இயேசு கிறிஸ்து. இப்போது ஒரு காரியம் இன்றைக்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வேதத்தில் 1 யோவான் 3:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் பின்பகுதியை வாசிக்கிறேன். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு வெளிப்பட்டார். அப்போ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவர், பிசாசின் கிரியைகளை அழித்தவர். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்த போது பிசாசின் கிரியைகளை அழித்தார். அதனால தான் அவர் பெயரை சொன்னாலும் பிசாசெல்லாம் நடுங்கும். பார்த்தீங்களா, ஒரு எத்தனை வருஷம் ஒரு சர்ப்பத்தின் ஆவி அந்த தம்பிக்குள்ளே இருந்ததில்ல, 13 வருஷம். இயேசுன்ற பெயரை சொன்னோன்னு நடுங்கி ஓட்டிட்டுல. அவனை கூட்டு உட்கார வச்சு மந்திரவாதம் பண்ணி ராத்திரியெல்லாம் இயேசுவின் பெயரில் பூஜை பண்ணி எதுவும் செய்யணும், ஒன்றும் தேவையில்லை. இயேசுன்ற பெயரை சொன்னால் ஓடும். நீங்கள் அதில் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வளோதான். இயேசுன்ற பேரை சொன்னால் ஓடுதுன்னா என்ன, அவர் தான் பிசாசை ஜெயித்தவர். அதை பார்க்குறாள் எத்தனை பேர் வீடுகளில் ஜெபிக்கும் போது இயேசுன்னு பேரை சொன்னால் பிசாசு விலை ஓடுது. நீங்கள் யோசித்து பாருங்களேன். இயேசுக்காக அன்றைக்கி இப்போ இந்த அது கொண்டு வாங்க, இது கொண்டு வாங்க, இதெல்லாம் வச்சு இயேசுவுக்கு அதெல்லாம் பண்ணணும், அப்படி ஏதாவது பண்ணுறாங்களா? இல்லையே. பார்த்தீங்களா, நீங்கள் யோசித்து பாருங்கள் இதெல்லாம். அப்போ கடவுள்னா எப்படிப்பட்டவராக இருக்கிறவர், பிசாசை ஜெயித்தவர். இயேசு கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழித்தவர் என்பதாய் வேதத்தில் பார்க்க முடியும். யார் இந்த பிசாசு அப்படின்னு கேட்டால், உலக தோற்றம் முதலே காணப்படுகிற ஒரு தீய சக்தி. சாதாரண மக்கள் தீய சக்தியும்பாங்க. அவனுக்கு வேதத்தில் சாத்தான் என்றும் பிசாசு என்றும் பெயர். சாத்தான் அல்லது பிசாசு என்று சொல்லப்படுகிறது. அவன் மனு குலத்தின் எதிரி, மக்களுக்கெல்லாம் எதிரி. ஆனால் மக்களுடைய சிநேகிதன் மாதிரி நடிப்பான். மனிதர்களிடத்தில் நன்மை செய்வதை போல ஏமாற்றுவான். ஆனால் உண்மையாக அவன் தான் எதிரி, மனு குலத்தின் எதிரி. ஏன்னா கடவுள் மனு குலத்தை உண்டாக்கினார். கடவுள் உண்டாக்கின மனு குலத்திற்கு எதிராக செயல்படுகிறவன் அவன் தான் எதிரி. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து செயல்படுகிறவன், ஆவி உலகத்திலே செயல்படுகிறவன். பாருங்கள், அசுத்தாவிகளை பார்க்க முடியாது, அவனுடைய கிரியைகளை பார்க்க முடியும். ஒரு ஆளுக்குள்ள அசுத்தாவி இறங்கிட்டா அவனை அலைக்கழிக்கிறது, பேசுகிறதை பற்றி அந்த கிரியைகளை பார்க்க முடியும். அந்த ஆவியை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் செயல்படுகிற ஒரு ஆவி, அதுதான் பிசாசானவன். மறைந்திருந்து செயல்படுகிறவன், மனிதர்களை அவன் அடிமைப்படுத்துகிறவன். இவன் எப்படி என்ன மாதிரி கிரியை செய்வான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே அதை குறித்து பேசுகிறார் பாருங்கள். இந்த பிசாசை குறித்து இயேசு பேசும்போது வேறு புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த பிசாசை குறித்து சொல்லுகிறார். அவன் திருடன், அந்த திருடன் கொல்லுகிறவனும் அழிக்கிறவனும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அதாவது இயேசு சொல்லுகிறார், இந்த பிசாசானவன் அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவன் ஒரு திருடன்.
திருடன்னா தெரியாமல் தந்திரமாக வந்து நுழைந்து காரியத்தை திருடி விட்டு போகிறவன். நம்முடைய சமாதானத்தை திருடிடுவான், நம்முடைய ஆரோக்கியத்தை திருடிடுவான், குடும்ப சந்தோஷத்தை திருடி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்கிடுவான், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி நஷ்டத்தை உண்டாக்கிடுவான், கற்பத்தை கெடுத்து கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அவன் திருடி விடுவான். கொல்லுகிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான். மனிதனுடைய சமாதானத்தை கொண்டு ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவன். அப்போ இந்த ஆவிதான் பின்னால் இருந்து கொண்டு பிசாசானவன் தான். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைக்கும் காரணம் அவன்தான். அவனை குறித்து தான் அவன் திருடன், வெளியே தெரிய மாட்டான், திருட்டத்தனமாக இருந்து செயல்படுவான் என்று இயேசுவை அவனை குறித்து சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு இந்த பிசாசை குறித்து சொல்லும் பொழுது, பிசாசானவன் அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகன். இந்த ரத்த சிந்தி மக்கள் மறிக்கிறதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். மனிதர்களை தூண்டி தலைவர்களை தூண்டி அவன் மரணத்தை பிறப்பிக்கிற காரியத்தை உண்டு பண்ணுகிறவன் இந்த பிசாசானவன். ஆதி முதல் மனுஷ கொலை பாதகன். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய் பேசும்போது அப்படியே நடக்கிற உண்மை மாதிரி பேசுவான். சில ஆட்கள் பேசும்போது பார்த்துருக்கீங்களா, பொய் பேசுகிறத உண்மையாக நடக்கிற மாதிரி அப்படி பேசுவாங்க. அந்த ஆவி, அந்த பின்னால் இருக்கிற அந்த ஆவி தான் அவங்கள பேச வைக்கும். இதை மாதிரி தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறான், பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், சொந்தத்தில் எடுத்து பொய்யை மெய் மாதிரி பேசுவான் என்பதாக இயேசு சொல்லுகிறார். அதான் பொய்யான தெய்வங்களை நம்ப வைப்பது, பொய்யான நம்பிக்கைகளை மனிதர்களை கொண்டு அடிமைப்படுத்துவது, அப்படி பொய்யான காரியத்தை மனிதனுக்கு காண்பித்து அதில் மனிதனை சிக்க வைப்பது, அடிமைப்படுத்துவது, வேதனைப்படுத்துவது, இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கிரியைகளை பாருங்கள். இந்த பிசாசனுடைய கிரியைகளை அழித்து மனிதனுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு வந்தார். அதான் நம்ம வசனத்தில் வாசித்தவர்ல. இப்போ அந்த பிசாசு எப்படி கிரியை செய்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தில் எபேசியர் 6:12 வசனத்தில் 4 விதமான ஆவிகள் அவனுடைய கிரியைகளை சொல்லப்பட்டது. ஒரே பிசாசே 4 விதங்களை கிரியை செய்கிறவன். துரைத்தனம் பண்ணுகிற ஆவி என்று சொல்லப்படுகிறார். அது மனிதர்களை அடிமைப்படுத்துவது, மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணுவது, பயமுறுத்தி அடிமையாக்குவது. பயமுறுத்தி பிசாசினை இதை செய்யாட்டா இதுதான், நீ இதை செய்யாட்டா உனக்கு அழிவுதான், நீ இதை செய்யாட்டா உன் குடும்பம் அழிஞ்சிடும். இந்த பயந்தே நிறைய பேர் நிறைய கடவுள் உனக்கு செய்கிறாங்க. இன்றைக்கி மெஜாரிட்டி பாருங்கள், பயம், இதை செய்யாட்டா தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தில் செய்கிறாங்க பாருங்கள். அது உண்மையான கடவுள் மேலே அன்பில் செய்வதில்லை. செய்யாட்டா குற்றம் வந்துடும், சாபம் வந்துடும், பாதிப்பு வந்துடும். சாத்தான் மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிறவன் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுதான் சாத்தானுடைய ஒரு பெரிய தந்திரம். மனிதர்களை அடிமைப்படுத்துவது, குடிக்கு அடிமைப்படுத்துவது, போதை வஸ்துகளுக்கு அடிமைப்படுத்துவது, லஞ்சம், பண ஆசையை தூண்டி லஞ்சம் வாங்க அடிமைப்படுத்துவது, அரசியல்வாதிகளை ஊழல் செய்ய அடிமைப்படுத்துவது. அதுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் பண ஆசையை தூண்டுகிற ஆவி, பதவி மோகத்தை தூண்டுகிற ஆவி. அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க என்ன பதவிக்காக, அந்த புகழுக்காக சிலர் பாருங்கள் என்ன வேணாலும் போய் சொல்லுவாங்க, யாரையும் பலி கொடுக்க தயங்க மாட்டாங்க, எவ்வளவு அநியாயமும் செய்வாங்க. இப்படிலாம் கூட ஒரு மனுஷன் நடக்க முடியுமான்ற அளவுக்கு செய்ய அவங்களுக்கு பதவி மோகத்தை பிசாசு உண்டாக்கிடுவான். அவங்க அந்த பதவி மோகம், அந்த புகழ் மோகம், பண மோகம், அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி. சாதாரண மனிதன் அப்படி இருக்க மாட்டாங்க. நார்மலாக மனிதர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டி பாருங்கள், வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, வாழ்வாங்க, அவ்வளோதான். ஆனால் சிலருக்குள்ள ஒரு கிரேசின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பின்னால் இருப்பது இந்த ஆவி தான். அதுதான் பாருங்கள், சிலர் சொல்லுவாங்க, சாயங்காலம் ஆகிட்டா எனக்குள்ள ஒரு தூண்டுதல். யாரும் சொல்லுவாங்க, போ குடி குடி, என்னை தூண்டுது, ஏதோ ஒன்று என்னை தூண்டுது, ஏவுது. அந்த ஆவி, குடிவெறி ஆவி மனிதனை குடிக்க வச்சு அடிமையாக்கி குடும்பத்தை பாழாக்குகிறது. அந்த போதை இல்லாட்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், அப்படியே மென்டலான மாதிரி உடனே போகணும், உடனே அதுக்காக கொலை செய்யக்கூட தயங்க மாட்டாங்க. இந்த போதை கிடைக்கலன்னா சொந்த தாயை கொள்ளிடுறாங்க காசுக்காக, இந்த போதைக்காக சொந்த தகப்பனை கொள்கிறாங்க. அது சாதாரண காரியம், அது ஒரு ஆவி. பின்னாலேருந்து அந்த ஆவி அவங்களுக்குள்ள வெறியை உண்டாக்கி மனிதனை அடிமைப்படுத்தி அந்த பாவத்தை செய்ய வைக்கிற ஒரு ஆவி. இதுதான் பைபிள் சொல்லுங்க. சாத்தான் மனிதனை அடிமைப்படுத்துகிற துரைத்தனத்தின் ஆவி, அதிகாரத்தில் கிரியை செய்கிற ஆவி. அதிகாரத்தில் எங்கெங்கே அதிகாரம் இருக்குதோ அந்த ஆவி அவங்களை தூண்டி அந்த அதிகாரத்தை தக்க வைத்துக்கொள்ள என்ன எக்ஸ்டெண்டுக்கும் சிலர் போவாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த வெறியை உண்டாக்குற ஆவி. அந்த தம்பி சொன்னால கிரிக்கெட்னா உயிர், அது கிரிக்கெட் தோத்துட்டுனா அந்த கையை உடச்சிக்கணும், அப்படியே செவத்தில் மோதி. இதெல்லாம் பாருங்கள் வினோதமாக இருக்குல்ல. பின்னால் இருக்கிற ஒரு ஆவி அது கிரியை செய்யும். சிலர் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைவாங்க அந்த காரியத்தில். ஒரு மனிதன் மீது, ஒரு தலைவன் மீது, அல்லது ஒரு விளையாட்டு மீது. சாதாரண ஒரு விளையாட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதில் ஒரு கிரேசி மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆவாங்க பாருங்கள். அதுக்கு அது பின்னால் இருக்கிற ஆவி. அப்படியே அந்த ஆவி வசப்படுத்தி அநேகரை அடிமையாக்கி விடும்.
அவங்க குடும்பத்தை பற்றியோ சொந்த காரியத்தை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்கிவிடும் அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆவி. அப்புறம் அந்தகார லோகாதிபதி, மந்திரம், பிலிசுனியம். இன்றைக்கி துணிகரமாக செய்கிறாங்க. மந்திரம் வைக்கிறதுக்குன்னே இடம் இருக்குது, மந்திரம் வைக்கிறதுக்குன்னே ஒரு கடவுள் வச்சுருக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், மந்திரம் வைக்கிறதுக்குன்னு அவங்களுக்கே தெரியும். அவங்க தான் சொல்கிறாங்க, இந்துக்கள் சொல்கிறாங்க இதெல்லாம் மந்திரம் வைக்கிற கோயில், பில்லிசுனி வைக்கிற கோயில். எப்படிங்க ஒரு கடவுள்கிட்ட போய் மந்திரம், ஒரு குடும்பத்தை பாழாக்கிற மந்திரவார வச்சா அது எப்படி கடவுளாக இருக்க முடியும்னு அந்த யோசிக்க வர மாட்டேங்குது இல்லை? நீங்களே யோசித்து பாருங்கள். கடவுள்கிட்ட போய் அந்த இயேசுக்கிட்ட போய், இயேசுவே நான் இவ்வளோ பணம் தந்துடுறேன், இந்த குடும்பத்தை அழிச்சிடறேன்னு சொன்னால் இயேசு ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறீங்க? சத்ருவை கூட நேசிக்க சொன்னேன், ஒரு கன்னத்தில் அறிஞ்சு அடுத்த கன்னத்தை காமிக்க சொன்னேன், நீ என்ன ஒரு குடும்பத்தை அழிக்க நினைக்கிற? இயேசு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் காசு கொடு, நான் மந்திரவாதம் செய்தால் அது பலிக்கும் அப்படின்னு ஒரு கடவுள். ரெண்டு கடவுள் உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள், எது கடவுளாக இருக்க முடியும்னு யோசிங்க, இந்த நாட்களில் சிந்திங்க. இதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, மனிதர்கள் அப்படியே அடிமைப்படுத்தி விடுகிறது, அதை பார்க்கிறோம். அதோடு கூட வானமண்டலத்தில் கிரியச்சுகிற பொல்லாத ஆவிகளின் சேனை, மனிதர்களை பயமுறுத்துவது, அடிமைப்படுத்துவது, மக்களுடைய சமாதானத்தை கெடுப்பது எல்லாம் ஆவிகள். அதில் 3 முக்கியமான கிரியைகளை இந்த ஆவி செய்கிறது. ஒன்று, மனிதனை பாவத்துக்கு அடிமையாக்குவது. நீங்கள் அதான் பாருங்கள், உங்கள் வீட்டிலே இருப்பாங்க, நான் குடிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், குடிக்காமல் இருக்க முடியலையே, போதை வசதி வேண்டாம்னு நினைக்கிறேன், விட முடியலையே. ஐயோ, இச்சையை தூண்டுகிற ஆவி, வேசித்தன விபச்சார எண்ணத்தை உண்டாக்கி பாவம் சேர்க்கிற வைக்கிற ஒரு ஆவி. நீங்கள் யோசித்து பாருங்களேன், 3 வயது குழந்தை யாராவது தப்பை பார்க்க தோணும். 3 வயசு சின்ன குழந்தைகளை யாராவது தப்பை பார்க்க தோணும். ஆனால் ஒருத்தனுக்கு தப்பாக தோணி அந்த சின்ன குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான்னா அது மனித சுபாவம் அல்ல, அதுக்கு பின்னால் இருக்க ஒரு பிசாசின் ஆவி. அது வெறியை உண்டாக்கி வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஒரு ஆவி, அதுதான் செய்கிறது. இயற்கைக்கு மாறான ஒரு உணர்வை தூண்டுவது ஒரு பிசாசின் ஆவி. ஆணோட ஆண், பெண்ணோட பெண்ணை, அது கடவுளுடைய சிருஷ்டிப்பு கிடையாது. அந்த ஆவி தூண்டி தான் அந்த ஆசை உண்டாக்கி அருவருப்பான பாவத்தை செய்ய வைப்பது என்று பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இதெல்லாம் அதுக்கு பின்னால் இருக்கு. அதுலேருந்து விடுதலை பெற்று தான் அவன் லைஃபே சேஞ்ச் ஆகிரும். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த சர்ப்பத்தின் ஆவி போன உடனே அந்த தம்பி பாருங்கள், விளையாட்டு மீது இருந்த மோகம், அந்த வெறித்தனம் போய்விட்டதில் நார்மலாக மாறிட்டான் பாருங்கள். அதான் நம்ம பார்த்தோம்ல, நார்மலாக மாறிட்டான் பாருங்கள். அந்த ஆவி போன உடனே அந்த மயக்கன்ற வியாதி போயிட்டு பாருங்கள், குடிப்பழக்கம் போயிட்டு பாருங்கள், அதான் விடுதலை. அப்போ அந்த பின்னால் இருக்கிற இந்த ஆவி தான் மனிதனை பாவத்துக்கு அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து குடும்பத்தை பாழாக்குகிற ஒரு ஆவி. முதல்ல பாவத்துக்குள்ள, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவத்தை விட முடியல, அது தப்புன்னு தெரியுது, விட நினைக்கிற முடியல, அப்படி வெறித்தனமாக வருகிறது. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். இயேசு எனக்கு விடுதலை வேணும், நீங்கள் கேட்டு பாருங்களேன். விடுதலை பெற்ற இலவசம், நீங்கள் காசெல்லாம் கொடுக்க தேவையில்லை. இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து கொண்ட இயேசுவை எனக்கு விடுதலை வேணும் தாங்கன்னு கேளுங்க, இயேசு கட்டாயம் உங்களுக்கு விடுதலை தருவார். அதுதான் உங்களுக்கு சொல்லுகிற நற்செய்தி. அப்போ நீங்கள் விடுதலை அடைவீங்க. ரெண்டாவது, இந்த ஆவி பிசாசு என்ன பண்ணுறான்னா வியாதியை கொண்டு வருகிறார். சாத்தானுடைய கிரியைகளில் வியாதியை கொண்டு வருகிறார். ஆனால் வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 10:38 இயேசு இந்த உலகத்தில் உலாவும் பொழுது பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார். சாத்தான் மனிதனுக்குள்ள வியாதியை கொண்டு அவனை வாதித்து போராட்டத்தில் வைக்கிறான். அப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி இயேசு உலாவினார். பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு வியாதி இருந்தது, 11 ஆப்ரேஷன் பண்ணி சுகம் உண்டாகலை. நார்மலாக சில வியாதி வரும், டாக்டர்கிட்ட போனால் சுகமாயிரும். சில வியாதி சுகமே ஆகாது, சில வியாதி டாக்டர் மருத்துவம் சுகமே ஆகாது, சாக வரைக்கும் மருந்து சாப்பிடணும். அப்படின்னா அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு கிரியை, பிசாசனுடைய கிரியை. அதை விடுதலை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அந்த வியாதி போயிடும், அவ்வளவுதான். அது அப்படி தானே நடந்தது. 11 ஆப்ரேஷன் பண்ணி சுகமாகலை. இயேசுடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து இயேசுவை நாங்கள் சுகமாயிட்டேன். இது மாதிரி எத்தனை அற்புதம் வேணும், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நான் பார்த்துறாதவங்க ஒவ்வொரு இடத்துல சாட்சி சொல்கிறாங்களே, அவங்களோட அனுபவம் எல்லா இடத்துல நடக்குதை நீங்கள் கவனிச்சு. ஒரு ஆள் 2 ஆள் சொன்னால் நீங்கள் இதெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு சொல்லலாம். ஆயிரக்கணக்காக இருக்காங்க எங்கிட்ட. நீங்கள் போய் நேரில் போய் நீங்களே போய் அவங்கள்ட்ட பேசுங்க, கேட்டு பாருங்கள். நானே அவங்கள பார்த்ததில்லை, நீங்கள் வேணா போய் நேராக விசிட் பண்ணி கேளுங்க. இயேசுக்கு பொய் சாட்சி சொல்ல தேவையே இல்லை, அது பாவம். பொய் சொன்னாலே பாவம், பொய் சாட்சி சொன்னால் பெரிய பாவம். அதை இயேசு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் உண்மையாக நடந்ததை தான் சொல்லுவோம், அவ்வளோதான். அவன் நடந்திருக்குல்ல, இது மாதிரி பாருங்கள். அப்போ வியாதி, அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தருகிறார் பார்க்குறோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா பயம், மனிதர்களுடைய பயம், டிப்ரெஷன், மன அழுத்தம். இன்றைக்கி அதனால் கடைசியில் செத்து போயிடலான்னு தோணுது, தற்கொலை எண்ணம், இதெல்லாம் ஒரு பிசாசின் ஆவி. தற்கொலை தூண்டுகிற ஆவி, பயத்தை கொண்டு வருகிறது ஆவி, டிப்ரெஷனை கொண்டு வருவது ஒரு ஆவி. ராத்திரில தூங்க முடியல, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி. எப்போ ராத்திரில தூங்க முடியலையோ பின்னால் ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறது. அது சாத்தானுடைய ஒரு கிரியை. அதனால் நீங்கள் பிசாசை பிடிச்சவங்க கிடையாது, அது சாத்தானுடைய கிரியை. அதுதான் நம்மளை பயமுறைத்து தூக்கத்தை கெடுக்கிறது.
சில பாருங்கள் கர்ப்பம் தரிப்பாங்க, பாம்பு சொப்பனத்தில் தோன்று கர்ப்பம் கலைஞ்சிரும். இது மாதிரி நான் 100கணக்கான சகோதரிமார்கள் வந்திருக்கிறாங்க ஜெபிக்க. சர்ப்பம் தோன்று அந்த பாம்பின் ஆவி அந்த சந்ததி ஆசீர்வாதத்தை கெடுத்து விடும், அழித்து விடும். அந்த ஆவி அழிக்கப்பட்ட உடனே பாருங்கள் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி. இதெல்லாம் இத்தனை வருட ஊழிய பாதையில் நான் பார்த்து ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுத்தாரு. வேதத்திலும் அதை பற்றி சொல்லியிருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 இந்த 2 வசனம் வாசித்துட்டு நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். வேத புஸ்தகத்தில் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 14ஆம் வசனத்தின் பின்பகுதியிலிருந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவளை விடுதலையாக்கும்படி. பயத்துக்கு அடிமைப்பட்டிருக்கீங்களா? டிப்ரெஷன், மன அழுத்தம், ராத்திரிலாம் தூங்க முடியல, உங்களுக்கு விடுதலை கொடுக்க தான் இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். இதை குறித்து கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அந்த சாத்தானை பிசாசானவனை சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து அவர் ஜெயித்தார். பிசாசை ஜெயித்தவர் இயேசு, வெற்றி சிறந்தார். அதனால தான் இயேசு கிறிஸ்துன்ற பெயரை சொன்னாலே பிசாசு நடுங்குவான், அசுத்தாவிகள் நடுங்கும், அந்த ஆவியின் கட்டுகளெல்லாம் அறுக்கப்படும், வியாதி விலகும், பயம் விலகும், அந்த பாவ காரியங்கள் மாறும், புது இருதயம் உண்டாகும். இந்த மாற்றத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்போ அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவே, நீங்கள் எனக்காக சிலுவையில் மரித்து ரத்த சிந்து உயிர்த்தெழுந்தீங்கல்ல, அப்போ எனக்கு இன்றைக்கி விடுதலை வேணும், சுகம் வேணும், அற்புதம் நடக்கணும்னு ஜெபிக்க போகிறேன். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லா கவனிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன மோகலாசரசை மறந்துடுங்க. நீங்கள் கண்களை மூடி இயேசுவை நினைத்து, சிலுவையில் உங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இயேசுவை நினைத்து, இயேசுவே எனக்காக நீங்கள் சிலுவையில் ரத்த சிந்தி மறித்து உயிரோடு எழுந்தீங்க, உயிரோடு இருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்க, எனக்கும் ஒரு அற்புதம் வேணும். எனக்கு இந்த பிசாசு போராட்டம் இருக்குது, இந்த பாவத்தை விட முடியல, மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், சூதாட்டம், விபச்சார, வேசித்தனம், அந்த ஆசை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த அசுத்தமான சிந்தை பாவம், எனக்கு அதுலேருந்து விடுதலை வேணும், பரிசுத்தம் வேணும். அது ஒன்று. அப்புறம் எனக்கு இந்த வியாதி எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சுகமாக மாட்டேங்குது, எவ்வளோ மருந்து மாத்திரை பணம் செலவு பண்ணி விடுதலை வரல, எனக்கு இந்த வியாதியிலேருந்து சுகம் வேணும் அப்படின்னு ஜெபிக்கணும். என் குழந்தைக்கு சுகம் வேணும், என் கணவருக்கு மனைவிக்குன்னா அவங்க மேலே கை வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அதன் பிறகு பயம், எனக்கு பயமாக இருக்குது, ராத்திரியில் தூங்க முடியல, சொப்பனம் வருது, சர்ப்பம் வருகிறது, எனக்கு விடுதலை வேணும், இயேசுவே விடுதலை கொடுங்க. ஆஸ்பத்திரியில் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, குடும்பத்தார், அவங்களுக்கு சுகம் கொடுங்க, இயேசுவேன்னு அந்த பெயரை சொல்லி ஜெபிக்கணும். அவ்வளோதான். இப்போ முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போகிறோம். நீங்கள் முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிடுங்க. சிலருக்கு உங்களுக்கு பழக்கம் இல்லை, முழங்கால் படிக்கிட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லையா அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. உட்கார்ந்து கொண்டு அந்த கண்களை மூடி இயேசுவை மட்டும் உங்களுடைய இருதயத்தில் நினைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அந்த மாதிரி அப்போ முடிந்தவங்க முழங்கால் படிக்கிடுங்க, மற்றவங்க கண்களை மூட. ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் எண்ணம் சிதறக்கூடாது. அப்படியே இயேசு அவரை நினைத்து நீங்கள் இயேசுவே, இயேசு கிறிஸ்துவே எனக்கு அற்புதம் செய்யணும், இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படின்னு அவரை நினைத்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ தான் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? நல்ல உட்கார்ந்த வண்ணமாக கூட ஜெபிக்கலாம். விசுவாசிங்க, இயேசு இப்போ உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறார். இயேசு சொன்னார், எந்த இடத்துல 2 பேர் 3 பேர் இயேசு கிறிஸ்துன்ற நாமத்தினால கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன். இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார், பைபிள் எழுதியிருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அதனால் இயேசு உங்கள் பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து, இயேசுவே நான் விசுவாசிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, இப்போ என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்கணும். கவனிங்க, பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், இந்த பாவ பழக்கம் மாறணும், நிம்மதி சமாதானம் வேணும்னா இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை கொடுங்க, சமாதானம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் வேண்டிக் கொள்ளணும். வியாதியோடு இருக்கிறவங்க வியாதி உள்ள இடத்துல உங்களுடைய வலது கையை வைத்து, உங்களுக்கு வயிற்று பகுதியில் கட்டி பிரச்சனைனா கை வைத்து ஜெபிங்க. கண்களில் சுக வேண்டாம், கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. காதில் கேட்கலன்னா விரல் வைத்து கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய தலையில் கை வைத்து எனக்கு விடுதலை வேணும், சுக வேணும், அந்தந்த இடத்துல அல்லது உங்களுடைய இதயத்தில் கை வைத்து ஜெபிக்கலாம். வியாதிப்பட்டவங்க வீட்டில் இருந்தால் அவங்க மேலே நீங்கள் உங்கள் கையை வைத்து, இயேசுவே என் குழந்தையை தொடுங்க, இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுங்க அப்படி சொன்னால் போதும். இயேசுவின் பெயரை சொல்லி நீங்கள் ஜெபிச்சா போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். சரியா? பயம், டிப்ரெஷன், ராத்திரில தூங்க முடியல, இயேசுவே விடுதலை கொடுங்க, சுகம் வேணும்னா இயேசுவே சுகம் கொடுங்கன்னு கேளுங்க.
விடுதலை வேணும் இயேசுவை விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. சமாதானம் வேணும் இயேசுவை சமாதானம் கொடுங்கன்னு கேளுங்க. ஒரு ஆசீர்வாதம் வேணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், வறுமை நீங்கணும், ஆண்டவரே இந்த வேலைக்கு வழி திறக்கணும், பிள்ளைகள் எக்ஸாமில் வெற்றி பெறணும், நல்ல மார்க், என்ன வேணாலும் கேட்கலாம். இயேசுவின் பெயரை சொல்லி கேட்கணும், அவ்வளோதான். ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய கண்களை மூடி அவங்களுடைய இருதயத்தில் கை வைத்து அல்லது வியாதி உள்ள இடத்துல கை வைத்து வியாதியஸ்தர் மீது கை வைத்து அப்படி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். முதல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். எனக்காக நீங்கள் சிலுவையிலே மரித்தீங்களே ஸ்தோத்திரம், எனக்காக ரத்தம் சிந்தி பரிகாரத்தை ஏற்படுத்தினீங்களே ஸ்தோத்திரம், எனக்கு பரிகாரியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம், என்னை நேசிக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எனக்கு அற்புதம் வேணும் என்றவரே, எனக்கு சமாதானம் வேணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும்ப்பா, இந்த பாவ பழக்கத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த மதுபானத்தில் இந்த விடுதலை கொடுங்க, போதை வஸ்துகள் இருந்து இயேசுவே விடுதலை கொடுங்க, என்னால் விட முடியல, எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே, எனக்காகத்தானே நீங்கள் சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க, இப்போ என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை தாங்க, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க. ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுமா, வாலிப மகளை ஜெபம் பண்ணு. உன் ஜெபத்தை ஏசப்பா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. உனக்கு விடுதலை தரும். நீ பாவின்னு புறம்பே தள்ள மாட்டாங்க. நீ பாவி, உன் பாவெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏசப்பா உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாங்க. ஐயோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, வெளியில் யாருக்கும் தெரியாது, என் அந்தரங்க வாழ்க்கையில் இந்த பாவம் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது, இயேசுவை விடுதலை கொடுங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஜபி மகளே, ஜபி மகனே, இந்த மதுபானம் வேண்டாம், போதை வஸ்துகள் வேண்டாம், விடுதலை கொடுங்க. ஜெபி ஜெபி. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறாரு. பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, கணவருக்காக ஜெபிங்க, மதுபானத்தில் விடுதலை பெற ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய ஒரு வெளிச்சம் அநேகருடைய வீடுகளுக்குள் இறங்குவதை நான் பார்க்கிறேன். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விலகிவிடும். இயேசு கிறிஸ்து ஒளியாய் இருக்கிற தேவன், அவருடைய வெளிச்சம் உடைய வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அந்த பாவ இருள் விலகும், பிசாசாகிய இருள் விலகும். இப்பொழுது விலக ஆரம்பிக்கிறது, அவருடைய வல்லமை தொடுகிறது. சிலர் கண்ணீரோடு அழுது ஜெபிக்கிறீங்க, இயேசுவே மன்னியும், இயேசுவே விடுதலை தாரும், என்னால் விட முடியலை, விடுதலை தாரும், இந்த மதுபானத்தில் இந்த போதை வஸ்துகள் இருந்து, ஐயோ இந்த பாவ தவறான பழக்கத்தின் விடுதலை தாரும். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அவருடைய தொடுதலை சிலர் உணர்கிறீங்க. சிலரை அசுத்த ஆவிகள், அதாவது அன்கிளீன் ஸ்பிரிட், பாவத்தை கொண்டு வருகிற ஆவி, இச்சையை தோண்டுகிற ஆவி, குடிக்க வைக்கிற ஆவி, போதை வஸ்துகளை அந்த தூண்டி செய்ய வைக்கிற ஆவி, சில தவறான பாலியல் பாவத்துக்குள் அடிமைப்படுத்தி இருக்கிற ஆவி, அது பின்னால் இருப்பது ஒரு அசுத்த ஆவி, அன்கிளீன் ஸ்பிரிட். அந்த ஆவி வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். சிலர் விட்டு அது வெளியேறுகிறது. உங்களை விட்டு அந்த ஆவி வெளியேறுவதை நீங்க பார்க்கிறீங்க. சிலருடைய கண்களுக்கு அந்த உருவமே தெரிகிறது. அது ஈவல் ஸ்பிரிட், அசுத்த ஆவி. அது அசுத்த கிரியைகளை செய்ய வைக்கிற ஆவி, அருவருப்பான பாவத்தை செய்ய வைக்கிற ஆவி. அந்த ஆவி வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தில். வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். நான் உன்னை கடிந்து கொள்கிறேன் பொல்லாத ஆவியே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒருவர் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த வாலிப தம்பி மீது உனக்கு அதிகாரம் இல்லை. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். இந்த வாலிப மகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். மதுபான பழக்கம், இச்சையை தோண்டுகிற ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், விலகட்டும். அருவருப்பான பாவத்தை செய்ய தோண்டுகிற பொருளாத பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் ரத்தத்தை அவர் மேலே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். அந்த வீடுகளுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சம் வருகிறது. விடுதலை, விடுதலை. மகளே, இன்னைக்கு உனக்கு விடுதலை. மகனே, உனக்கு விடுதலை. ஆண்டவர் விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். லாரன்ஸ், தம்பி லாரன்ஸ், உன்னுடைய கண்ணீரின் ஜெபத்தை இயேசு கண்டா. உனக்கு விடுதலை வேணும்னு நீ ஜெபிக்கிறாய். பல நாட்கள் இந்த விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தா. இயேசுடைய வல்லமை இறங்கிவிட்டது. விட முடியாத அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. விடுதலை. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லு. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்ல போதும். நீ விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி பொழுது கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் விடுதலை தந்து கொண்டிருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, லீதியாள், லிடியா என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க, தமிழில் லீதியாள். உன்னை ஆண்டவர் தொடுகிறார் மகளே. ரகசிய பாவத்தில் அகப்பட்டு விட முடியாமல் தவிக்கிற இயேசுடைய கண்ணீரை கண்டார். இன்றைக்கு உனக்கு விடுதலையின் நாள். இயேசுவின் நாமத்தில் அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படுகிறது. மெய் சமாதானம் உண்டாகிறது. இப்பொழுது இயேசுவை ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசுவை ஸ்தோத்திரம் என்று சொல்லி பொழுது தேங்க்யூ லார்ட். ஜெயா, ஜெயா என்கிற ஒரு மகளை ஆண்டவர் தொடுகிறார். உன்னுடைய முழு பெயர் ஜெயசுதா என்பது. ஆனால் ஜெயா என்று தான் உனக்கு எல்லாருக்கும் தெரியும். உன் மீது ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது மகளே. நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபித்தபடியால் விடுதலை உண்டாகி சமாதானம் வருகிறது. அந்த கட்டுகள் அறுக்கப்படுகிறது. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கண்ணிகள் தெரிப்படுகிறது. நீ விடுதலை பெற்றுக்கொண்டா. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காய் நன்றி. அநேகர் விடுதலை அடைகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தினாலே விடுதலை, பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். இப்ப வியாதி உள்ளவர்கள் மீது ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். சகல நோய்களை குணமாக்குகிற உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். கேன்சர் வியாதி, கேன்சர் கட்டிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுகிறது. இப்பொழுது கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் அப்படிப்பட்டவங்க நெஞ்சில கை வைத்து இயேசுவே சுகமாக்கும், இயேசுவே தொடும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க இயேசுவே என்று. கேன்சர் வியாதியை கொண்டு வந்த ஆவிகள் வெளியேறுகிறது. 4th ஸ்டேஜ், இனி பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் இயேசுவை பிழைக்க வைக்கிறார். இயேசுவுடைய சரீரம் பாதிக்கப்பட்ட சரீரங்க உறுப்புகளை புதிதாக்குகிறார். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கேன்சர் வியாதி மறைகிறது, கட்டிகள் மறைகிறது, தைராய்டு கட்டிகள் மறைகிறது, டிபி கட்டிகள் மறைகிறது, கேன்சர் கட்டிகள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. மூச்சு விட முடியாதபடி மூக்குக்குள்ளே காணப்படுகிற கட்டி மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இயேசு நரம்புகள் எலும்புகளிலே சுகம், நரம்புகள் எலும்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே கால்களிலே சுகம் உண்டாகட்டும், கைகளிலே சுகம் உண்டாகட்டும், கண்கள் தெளிவடையட்டும், பார்வை இழந்து போன கண்களிலே பார்வை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் செவிட்டு காதுகள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பேச முடியாத குழந்தைகள் பேசட்டும், நாவின் கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் குழந்தைகளை தொடுகிறார், வியாதிப்பட்ட குழந்தைகளை தொடுகிறார். பேச முடியாத குழந்தைகளுடைய நாவின் கட்டுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்படுகிறது. இப்பொழுது காதுகள் திறக்கப்படுகிறது. குழந்தைகளுடைய காதுகள், நடக்க முடியாத குழந்தைகளுடைய கால்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இப்ப அந்த குழந்தை எழுப்பி நிற்க வையுங்க, அந்த கால் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த குழந்தைகள் நடக்கட்டும், கால்கள் பலன் கொள்ளட்டும். இப்பொழுது நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. பாதிக்கப்பட்ட குழந்தைகளை ஆண்டவர் தொடுகிறார். மூளை வளர்ச்சியிலே பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆண்டவரை விதோண்டமாய் காணப்படுகிற, ஹைப்பர் ஆக்டிவ்ல காணப்படுகிற குழந்தைகள் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. நார்மலாய் மாறுகிறது பிள்ளைகள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் சொல்ல 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 அற்புதம் நடந்து கொண்டு இருக்கிறது. விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகள், மந்திர வல்லமைகள் அறுக்கப்படுகிறது. பில்லி சூனியத்தினால் உண்டான பாதிப்புகள், நோய்கள், மரண கட்டுகள் என்று இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. மாசிலாமணி, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பின பில்லி சூனிய கட்டு அறுக்கப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கிற மரண போராட்டம் மாறுகிறது. ஒரு மரண படுக்கை உங்கள் வீட்டுக்குள்ளே மாறுகிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவை துதித்து மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது மகாலிங்கம், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மகாலிங்கம், உங்களுடைய எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு நீங்க முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்க காரணம் மந்திரவாத பில்லி சூனியங்கள், அந்த ஆவிகள் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் இயேசுவை கூப்பிட்டதனால உங்களுக்கு விடுதலை. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கரம் தொடுகிறது. இப்பொழுதே ஆண்டவர் தொடுகிறதற்காக, விடுதலைக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. மதியழகன், ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது. மதியழகன், உங்களுடைய ஸ்பைனல் கார்டு பாதிக்கப்பட்டு நீங்க மிகுந்த வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் வல்லமை இறங்குகிறது. எழும்புங்க, எழும்புங்க, எலும்பு சுகம் அடைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கணேசமூர்த்தி, உங்களுடைய முழு பெயர் கணேசமூர்த்தி. ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. கணேசமூர்த்தி, அதிகமான பேர் மூர்த்தி என்று தான் உங்களை அழைப்பார்கள். ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வருகிறது. உங்களுக்குள்ளே காணப்படுகிற சரீர போராட்டங்கள் மாறுகிறது. மனதளவில் உண்டாக்குகிற குழப்பங்களும் அந்த பயங்களும் உங்களை உள்ளத்தை விட்டு விலகுகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே ஜானகி, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. ஜானகி, இயேசுடைய வல்லமையுடைய கால்களுக்குள் பாய்ந்து வருகிறது. நடக்க முடியாமல் காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு ஜெபிக்கிறீங்க. அந்த கால்கள் பலன் கொள்ளுகிறது. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் நடுத்தர வயதுள்ளவர்கள், இந்த வயதிலே நான் முடக்கப்பட்டு விட்டேன் என்று அழுகிறீங்க. இயேசுடைய கண்ணீரை கண்டார், விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இப்பொழுதே நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து ஆண்டவரை துதிங்க. இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். சசிகலா, சசிகலா என்கிற மகளே, ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. மயக்க வியாதி, அந்த மயக்க வியாதினால் பயந்து பயந்து வெளியே போக பயந்து வாழுகிறாய். ஐயோ, அந்த சகோதரிக்கு விடுதலை கிடைச்சிருக்கிற, எனக்கு விடுதலை கொடுங்க நீ ஜெபிக்கிறாய் மகளே. அந்த ஆவி வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தில் உனக்கு ஒரு விடுதலை இயேசு தருகிறார். இழுப்பு நோயை கொண்டு வருகிற ஆவிகள், அந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. அநேகர் விடுதலை அடைகிறீங்க. வலிப்பு நோய்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத பில்லி சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாயை தரங்க. தேங்க்யூ லார்ட். சர்ம நோய், சர்ம நோயினால் பாதிக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிற மகளே, அழுது கொண்டிருக்கிற மகளே, விஜி என்று அழைக்கப்படுகிற விஜயகுமாரி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. அந்த சர்ம வியாதி, ஊரல் வியாதி மறைகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவர்
ஆண்டவரை மகிமைப்படுத்தி இப்பொழுதே ஆண்டவருடைய கரம் தொடுகிறதை இப்பொழுதே அருள் ஜோதி, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது அருள் ஜோதி. இயேசுடைய வல்லமை உன் தலை பகுதிக்குள் இறங்குகிறது. தலைக்குள்ளே காணப்படுகிற குடைச்சல் மண்டை வெடித்து விடுமோ என்பதை போல வேதனை சில சமயம் அது விலகுகிறது. அந்த பொருளாதார சத்தருடைய கிரியை அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தின் விடுதலைக்காக. ஸ்தோத்திரம் பண்ணு மகளே, ஸ்தோத்திரம் பண்ணு. சந்தனமேரி இயேசுடைய கரங்களை தொடுகிறதை போல உங்க குடும்பத்தில் ஒரே விதமான வியாதியில அநேகர் பாதிக்கப்பட்டு பரம்பரை நோயாய் தொடர்கிறது. அந்த சாப கட்டுகளை கொண்டு வருகிற ஆவியின் கிரியை இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு அழிக்கப்படுகிறது. உடைய கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டு விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் இப்பொழுதே. நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது. வெரோனிகா, மகளே வெரோனிகா, ஆண்டவருடைய கரம் உன்னை தொடுகிறது மகளே. இப்பொழுதே உன்னுடைய கைகளிலே விரல்களிலே காணப்படுகிற அந்த வலிகள், ஜாயிண்ட் பெயின்கள் இப்பொழுது மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விரலை மடக்கு, அந்த விரலில் காணப்பட்ட வீக்கங்கள் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை இயேசுவே ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்து. கர்த்தருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. முருகானந்தம், ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது முருகானந்தம். உங்களுடைய குடும்பத்தின் மீது இருந்த சாபத்தின் நிமித்தமாய் அசுத்த ஆவியனுடைய போராட்டம் உங்களுடைய குடும்பத்தை அலைக்கழிக்கிறது. மந்திரவாதங்கள் ஒரு பக்கம், சாபத்தினுடைய கிரியை ஒரு பக்கம். நீங்க மிகவும் பாதிக்கப்பட்டு இயேசுவே நீ கதறி ஜெபிக்கிறீங்க. இயேசுவே என்னுடைய பெயரை சொன்னதுனால இன்னைக்கு ஒரு விடுதலை. அந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால். விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. இப்பொழுது வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அல்லேலூயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. வாயை திறங்க, வாயை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. வாயை திறந்து இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வீடுகளில் இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல அசுத்த ஆவிகள் விலகுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மந்திரவாத கிரியைகள் எரிகிறது, தகடுகள் எரிகிறது இயேசுவின் நாமத்தில். அசுத்த ஆவிகளால் இருக்க முடியாதபடி விலகுகிறது. சர்ப்பத்தின் ஆவிகள் சில குடும்பத்தை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். அந்த சர்ப்பத்தின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். அந்த கிரியைகளை நிர்மூலம் பண்ணுகிறோம் இன்றைக்கு. பொருளாதார சர்ப்பத்தின் ஆவியை வஞ்சிக்கிற பிசாசே வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில் என்று உன்னை கடினப்படுத்துகிறேன். அந்த குடும்பங்கள் எல்லாம் விடுதலை அடையட்டும். அந்த பொல்லாத மந்திர பிலிஷனை கிரியைகளும் சர்ப்பத்தின் கிரியைகளும் அழியட்டும். குரங்கின் ஆவியனுடைய கிரியைகள் அழியட்டும். மந்திரத்தில் பயன்படுத்துகிற அந்த ஆவியின் கிரியை இயேசுவின் நாமத்தில் ஏறியட்டும். கர்த்தர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க. கெட்சி மகளே, கெட்சி. ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டார். உன் குடும்பத்துக்காக நீ பண்ணுகிற ஜெபம் கேட்கப்பட்டது. உன் குடும்பத்தின் மீது பிசாசனுடைய கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு விடுதலை. உன் ஜெபத்தை நிமித்தம் குடும்பத்துக்கு விடுதலை ஆண்டவர் தருகிறார். எல்லா பயத்தின் கட்டுகளும் உன் குடும்பத்தை வாதித்துக் கொண்டிருந்த எல்லா நோயின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி பொழுது மைக்கேல் ராஜ் ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. மைக்கேல் ராஜ் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதியுங்க. இப்பொழுது உங்களுடைய மனதில் இருக்கிற போராட்டங்களும் குழப்பங்களும் மாறி பயம் நீங்கி ஒரு சமாதானம் உண்டாகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காய் நன்றி. மாதவன், ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். மாதவன், உங்களுடைய குடும்பத்தில் எல்லாமே தடை, எல்லாமே தடை தடை. அதனால் அவமானம், நிந்தைக்கு நடுவில் கலங்குறீங்க. அதை கொண்டு வருகிற சாபத்தின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் மாறுகிறது. இனி மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்ற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். மேத்யூ ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. மேத்யூ, இந்த நாளில் உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிங்க. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிச்சதுனால கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு உங்களுடைய சரீரத்தில் விடுதலை, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நீ கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் இப்பொழுது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்பொழுது. தேவராஜ், கர்த்தருடைய கரங்களை தொடுகிறபடியினால் உங்களுடைய கழுத்து பகுதியில் இருக்கிற எலும்பில் இருக்கிற வலி மறைகிறது. தேவராஜ் விடுதலை பெற்றுக் கொள்கிறீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. எல்லாரும் அப்படியே வலதுகரம் வைத்துங்க. வலதுகரம் வைத்து ஆண்டவரே நீ கொடுத்த இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே அற்புதத்திற்காய் ஸ்தோத்திரம். வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? நன்றி சொல்லுங்க. நன்றி எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அநேகருக்கு விடுதலை கொடுத்துட்டீங்க. குடும்பங்களை விடுவிச்சிட்டீங்க. உங்களுடைய வெளிச்சம் வீடுகளுக்குள்ளே பிரவேசித்தது. பாவ சாப கட்டுகள் அறுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.